இப்போ நம்ம ஒரு பீட்ஸ் வச்சு ஒரு மணி போட போகிறோம். அதுக்கு தேவையான இப்போ சுகர் பீட்ஸ், கிறிஸ்டல் பீட்ஸ், இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் இந்த சேம் கலரில் எடுத்துக்கிறது நல்லது. த்ரெட்டு, நைலான் த்ரெட்டு ஊசி, இல்லைனாக்க இந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒயர் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். 8 பீட்ஸ் கோர்த்து கடைசியில் எடுத்துகிட்டு போய் ஒரு முடிச்சு மாதிரி ரவுண்ட் போட்டுக்கணும். இதெல்லாம் ஊக்கு எதுனா மாற்றத்துக்கு நம்ம வச்சுக்கணும். இப்போ 12 சுகர் பீட்ஸ் கோர்த்து கடைசி எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கடுத்து ஒரு கிறிஸ்டல் கோக்கணும். திருப்பி 7 சுகர் பீட் கோக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் 7 சுகர் பீட்ஸ் கோர்த்துருக்குறேன். இதே மாதிரி 5 முறை கோர்த்து எடுத்துக்கணும். நம்மளோட நெக் அளவை வச்சு பார்த்துக்கணும். சின்ன பசங்களுக்காக இருந்தால் நான் போடுற சைஸ் சரியாக இருக்கும். பெருசாக வேணும்னாக்கா நீங்கள் உங்கள் நெக்கோட அளவை வச்சு இந்த கிறிஸ்டல் பீட்ஸோட எண்ணிக்கையை ஜாஸ்தி பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 5 பீட்ஸ் கோர்த்து முடிச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் 4 கிறிஸ்டல் கோக்கணும். 4 கிறிஸ்டல் கோர்த்து இந்த ஃபஸ்ட்டு கிறிஸ்டலில் திருப்பி கொடுத்து வாங்கணும். அப்படி வரும். அடுத்து திருப்பி 7 சுகர் பீட்ஸ் கோர்த்துக்கணும். இது மாதிரி 9 பூ வர மாதிரி கோர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் எப்படி 5 இது மணி வச்சு போட்டோமோ அதே மாதிரி போட்டு 12 பீட்ஸ் கோர்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்தது 4 அங்கே 8 மணி கோர்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு 4 ஒரு ஊக்கு திருப்பி 4 சேர்த்துட்டு நாட் போடணும். எனக்கு இங்கே ஒயர் முடிஞ்சிடுச்சு, அதனால் நான் இது போடுறேன், முடிச்சிடுறேன். உங்களுக்கு மீதி ஒயர் இருந்தாலும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழ்ப்பக்கம் கொண்டு வரணும். திருப்பி இந்த நாள்லேயும் கோக்கணும். பார்த்துட்டு இங்கே முடி போடணும். இப்போ நம்ம கொடுத்ததுலேயே திருப்பி ஊசி கொடுத்து கோர்த்து எடுத்துகிட்டு வரணும். எடுத்துன்னுட்டு இதில் இந்த பக்கம் கொடுக்காம இது கீழ் பக்கம் இருக்கிறதுல கொடுக்கணும். பார்த்திங்கன்னா இதில் லைனும் கொடுத்துட்டு வந்து இந்த
ஃபஸ்ட்டு ஒன்றில் கொடுத்து அப்புறம் இந்த பக்கம் வாங்கியிருக்கிறோம். இப்போ இதை 5 சுகர் பீட்ஸ் கோக்கணும். இதில் 5 சுகர் பீட்ஸ் கோத்தோடனே 4 கிறிஸ்டல் பீட்ஸ் கோத்து இந்த மாதிரி பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதில் பண்ணணும். ஒரே ஒரு கிறிஸ்டல் பீட்ஸில் கொடுத்து டைட் பண்ணி பார்த்திங்கன்னா இப்படி வரும். திருப்பி 5 கிறிஸ்டல் பீட்ஸ் கோத்துக்கணும். அஞ்சு கொத்து முடித்தோடனே இது ஃபஸ்ட்டில் இந்த இதில் இருக்கிறதுல கொடுத்து இப்படி வாங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி இது வெளியே போட்டுட்டு வரணும். திருப்பி 5 சுகர் பீட்ஸ் கோக்கணும். இப்போ நம்ம 8 கோத்துருக்குறோம். இது கோத்துட்டு இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த பக்கம் எப்படி இங்கே 2வது தடவை கோத்துன்னு வந்தோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் 2வது தடவை கோத்துன்னு போய் முடித்து மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படியே இந்த லாஸ்ட் வரையும் போயிட்டு இந்த இதோட மூடி போட்டு முடிக்கணும். இப்போ ஊசியை நம்ம 4வது பூவில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்துகிறோம். நிறுத்திட்டு இப்போ நமக்கு வேணும்னாக்கா இன்னும் அடுக்கடுக்காக இது 9, 8, 7, 6ன்னு கூட போட்டுன்னு போகலாம். அது ஒரு நெக்லஸ் மாதிரி வரும். நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அதுக்கு இந்த 4வதில் எடுத்துகிட்டு வந்து 5 சுகர் பீட்ஸ் கோத்துக்கணும். கோத்துட்டு ஒரு கிறிஸ்டல், திருப்பி 2 சுகர் பீட்ஸ் கொத்தணும். என்கிட்ட இந்த பெரிய கிறிஸ்டல் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு 2 பக்கம் ஹோல்ஸ் இருந்துச்சுனாக்கா இப்படி விட்டு கோத்து ஒரு பீட்ஸ் விட்டு இது பண்ணலாம். இந்த இப்படி கோக்குற மாதிரி இருக்கிறதுனால அப்படியே கொத்துப்பேன். கொத்துட்டு திருப்பி இந்த 2 பீட்ஸ்லேயே திருப்பி விட்டு இந்த கிறிஸ்டலை விடணும். விட்டுட்டு திருப்பி 5 சுகர் பீட்ஸ் கலக்கணும். பார்த்துட்டு இந்த பக்கம் 4வது இதில் கோக்கணும். பார்த்திங்கன்னா இது சென்டரில் வந்துட்டுருக்கோம். இப்போ இதை இப்படி 2 லைன் எடுத்துகிட்டு போயிட்டு முடி போட்டுடணும். 4 லைன் தள்ளிட்டு நாட் பண்ணணும். நல்லா டைட்டாக 2 தடவை போட்டு ரெண்டு பீட்ஸ் தள்ளி கோத்துட்டு கட் பண்ணிடணும். இப்படி போட்டு ஒரு 4-5 பீட்ஸ் தள்ளி ஒயரை கட் பண்ணிடணும். வச்சு
இதில் கோத்தணும். சின்ன பசங்களுக்குனால நான் இந்த கொக்கியை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெரியவங்க வேணும்னாக்க ரோப் கூட போட்டுக்கலாம். ரோப் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ஹூக்கில் மாட்டிக்கலாம். இப்போ இந்த பீட்ஸ் வச்சு போட்டோம் இல்லையா, ஃபேஷன் ஜுவல்லரியில் இந்த மாதிரி போர் கார்னர் அன்ட்டு வச்சு நம்ம இது மாதிரி போடலாம். இது கோர்த்து வச்சுட்டு நம்ம நெக்லஸ் போட்டு அங்கங்கே ஒவ்வொரு அன்ட்டு வச்சு சேர்த்து, இது சிங்கிள் ஸ்டோன், இது போர் கார்னர் ஸ்டோன். இது நாலா பக்கமும் கோர்த்துட்டு இதே மாதிரி தான். இப்போ நம்ம இதில் 9, 8ன்னு போட்டோம். அதே மாதிரி இதுலேயும் போட்டிருக்கிறேன். நாங்கள் 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இதில் உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி அடுக்கடுக்காக வேணும்னா இந்த பீட்ஸ்லேயும் கோர்த்துக்கலாம்.